உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இம்மார்டருலர். இம்மார்டருலர் பத்தி இப்போ புதிய ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அத உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, 2025ல இம்மார்டருலர் வருவாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். அதன்படி இப்போ சில அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதைத்தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நோஸ்ட்ராடமஸ் ப்ரிடிக்ஷனா இருக்கட்டும், அறம்பாடி சித்தர் படமும் உண்மைதான். அத நம்புறவங்க நம்பிக்கங்க. ஒரு 50, 60% நான் நம்புறேன். ஆனா அத வந்து நீங்க டூப்ளிகேட் அது பொய் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ப்ரூஃப் பண்ணி காட்டுங்க. ஏன்னா அந்த பாடல் வந்து எப்படி வந்துச்சுன்றனால நம்ம ஏற்கனவே வீடியோல சொல்லிட்டோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்கு போயிருவோம். ஸோ கோரக்கரல் நியூஸ் அந்த ரகையில போட்டிருக்காங்க ப்ரிடிக்ஷன்ஸ்ல. ஸோ பார்க்கலாம். ஆமா. அதனால வந்து இந்த ஆண்டு வரைக்கும் நம்ம இத தொடர்ந்து பேசலாம். இன்னொரு 6 மாத காலங்கள் இருக்கு. ஜூன் மாசம் முடிய போகுது. 6 மாசம் முடிஞ்சுச்சு. இன்னொரு 6 மாசம் இருக்கு. ஸோ நான் 2025ல இம்மோர்டல் வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். பார்க்கலாம். நான் தான் இம்மார்டல்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா பார்க்கலான்லாம் சொல்றது இல்ல. நான் தான் இம்மார்டல்னு சொல்லியிருந்தேன். இப்போ எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா, நான் வந்து நேத்து கூட போட்ட வீடியோல பாண்டிய மன்னன் வாரிசு தான் இம்மார்டலர். பாண்டிய மன்னன் வாரிசு மீண்டும் உலகை ஆளும் அப்படின்னு போட்டிருந்தேன். அது கரெக்ட் தான். எல்லாருமே இங்க பாண்டிய மன்னனோட வாரிசு தான். ஏன்னா குமரி கண்டத்தை ஆண்டது பாண்டிய மன்னர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ குமரி கண்டத்துல தான் தமிழ் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாம் உலகத்துல அப்படியே மக்கள்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டிய மன்னர்கள் தான் இந்த சேர, சோழ, பாண்டியர்கள் வந்திருக்காங்க. அதுலேருந்து பிரிஞ்சவங்க தான். பேஸ் வந்து பாண்டிய மன்னன் தான். நேத்து கூட வீடியோ சொல்லியிருந்தேன். ஆனா இப்போ எனக்கு ஃபோன் பண்ணவங்க சொன்னாங்க, இந்த வள்ளலார் வள்ளலார் ஐயா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் கடவுள், ராஜராஜ சோழன் இந்த 3க்கும் இம்மார்டலுக்கும் ஒரு தொடர்பு கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி முருகனுக்கு வந்து நான் வந்து முருக கடவுள் நான் நல்லாவே கும்பிடுவேன். உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் 7 வருஷமா முருகனுக்கு பழனி முருகனுக்கு மாலை போட்டு போயிருக்கேன். ஸோ அதனால வந்து நமக்கு முருக கடவுளுக்கும் நமக்கும் தமிழர்கள் எல்லாருக்குமே முருகன் கடவுளுக்கும் தமிழர்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதே மாதிரி நாங்கள் அடுத்து வள்ளலாரோட சத்தியஞான சபைக்கு போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து ஏன்னா என்கிட்ட 2 பேரே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, நீங்க போயிட்டு வாங்கன்னு. ஒருத்தங்க கமெண்ட்ல சொன்னாங்க, ஒரு சகோதரி வந்து ஒருத்தங்க கமெண்ட்ல சொன்னாங்க, லைவ் போடும்போது நீங்க போயிட்டு வாங்க அங்கன்னு. ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னார். அவர் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அடுத்து நாங்கள் ஒரு 2 மந்த் கழிச்சு அங்கே போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து ராஜராஜ சோழனுடைய டெம்பிளுக்கு போயிருக்கேன். தஞ்சை பெரிய கோயிலுக்கு போயிருக்கேன். ஒரு முறை போயிருக்கேன். அது 2015, 2016 இந்த காலகட்டமாக இருக்கும். எனக்கு சரியா டேட் ஞாபகம் இல்லை. 15 லாஸ்ட்டாக இருக்கும், இல்லை 16 இருக்கும். அங்கே போயிட்டு வந்த பின்னாடி நான் போயிட்டு வந்த பின்னாடி தான் 2017 வந்து இங்கே ஜல்லிக்கட்டு நடக்குது. ஜல்லிக்கட்டு புரட்சி இங்கே தமிழ்நாட்டில் நடக்குது. ஸோ இப்போ ராஜராஜ சோழன் கோயிலுக்கு நான் போயிட்டு வந்த பின்னாடி தான் இங்கே ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்குது. ராஜராஜ சோழன் கோயிலுக்கு நான் போகும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பக்தியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு வைப் இருந்துச்சு, நல்ல கோயில் அது. திருப்பி நான் போகணுன்னு விரும்பினேன். ஆனால் தஞ்சாவூருக்கு போனேன், நான் கோயிலுக்கு போக முடியல. நான் போகும்போது இரவு 9:30 மணி ஆயிடுச்சு. கோயில் வந்து நீ போகும்போதையும் இதாயிரும், க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால என்ன அப்படின்னாங்க. மறுநாள் நாங்கள் அங்கேருந்து அப்படியே வேற ஒரு பக்கம் போகிற சூழ்நிலை இருந்ததுனால போக முடியல. அடுத்து நான் கண்டிப்பாக இன்னொரு 2 மந்த் கழிச்சோ, இல்லை ஒன்று 1 மந்த் கழிச்சோ தஞ்சை பெரிய கோயிலுக்கு மீண்டும் போகிறேன். ஏன்னா தஞ்சை ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழனுக்கும் அந்த இம்மார்டலுக்கும் ஒரு சின்ன ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு முக்கியமான தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ஃபோனில் சொன்னாங்க. அது உண்மைதான். அவரோட ஆசீர்வாதம்லாம் வேணும், பிளஸ்ஸிங். ஏன்னா அவங்களாம் உலகத்தை ஆண்டவர்கள். அந்த சிவனோட பிளஸ்ஸிங் இருக்கிற மாதிரி, முருகனோட பிளஸ்ஸிங் இருக்கிற மாதிரி, 18 சித்தர்களோட பிளஸ்ஸிங் இருக்கிற மாதிரி, இந்த மன்னர்களோட பிளஸ்ஸிங் இருந்தால் தான் இம்மார்டலோடலாம் வர முடியும். இது என்னுடைய கருத்து. இதை பார்த்துட்டு ஒரு சிலர் உங்களுக்கு அதுக்கு முரண்பாடு இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்கிறத சொல்லிடுறேன் என்னோட வீடியோவில். சரிங்களா? அதனால வந்துட்டு நான் வந்து இப்போ இந்த ராஜராஜ சோழன் டெம்பிளுக்கு போயிட்டு வந்த பின்னாடி தான் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஜல்லிக்கட்டு புரட்சி கூட நடந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அது மதுரையிலேருந்து நடந்துச்சு. எல்லாமே உங்களுக்கு மதுரையிலேருந்து நடக்குது. இப்போ கூட முருகன் மாநாடு நடந்தது மதுரை தான். திருப்பரங்குன்றம் கோயில் இஷ்யூ நடந்தது மதுரை தான். பலானத்தில் கூட பெரிய போராட்டம் நடந்துச்சு நான் இருந்த ஏரியாவில். ஸோ இப்போ அரசியல் நிகழ்வுகள் எல்லாமே மதுரையிலேருந்து தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம இங்கே பார்க்கணும். அமித்ஷா கூட மாநாடு போட்டது மதுரையில் தான் போட்டிருக்காரு. ஸோ சில முக்கிய நிகழ்வுகள் இங்கே நடக்குது. தமிழ்நாட்டை மையப்படுத்தி அரசியல் நடக்குது. அதில் முக்கியமாக குறிப்பாக இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயராக மதுரையை சுற்றி அரசியல் நகர்வுகள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. முக்கிய அரசியல் திருப்பங்களும். இன்னொருத்தர் என்கிட்ட கமெண்ட்ல சொன்னார், மதுரையிலேருந்து தான் அந்த இம்மார்டலில் எழுச்சி பெறுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நானும் சொன்னேன், ஆமான்னு இருக்கேன். மதுரையிலேருந்து தான் எழுச்சி பெறுவார்னு சொல்லி சொன்னார், கமெண்ட்ல சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 2017 தான் ஜல்லிக்கட்டு புரட்சி நடக்குது. இங்கே நம்ம மதுரையில் அவனியாபுரத்தில் நாங்கள் போராடினோம். நான் போராடினேன் அவனியாபுரத்தில். ஒரு 15 பேர் தான் போய் ரோட்டை மறிச்சு உட்காந்தோம். பஸ் ஸ்டாண்டை போய் முன்னாடி உட்காந்துக்கிட்டோம். அப்போ டிஎஸ்பி வந்தார். வந்தோடனே அப்படி பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டாங்க. ஆனால் மறுநாள் பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இறங்கிட்டாங்க போராட்டம்.
ஏன்னா 3500 பேர் அலங்காநல்லூரில் உட்காந்தாங்க. அவனியாபுரம் வேறு, அலங்காநல்லூர் வேறு. அலங்காநல்லூரில் உட்காரும்போது 3500 பேர் உட்காந்துருக்காங்க போராட்டத்தில். ஆனால் அவங்களெல்லாம் போக சொல்லிட்டாங்க. போயிட்டாலும் சிலர் திருப்பியும் போய் உட்காடுறாங்க. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் 250 பேரை கைது பண்ண உடனே அது பெரிய இஷ்யூ ஆகி பெரிய புரட்சியாக அது வெடிக்குது. தை புரட்சி, ஜல்லிக்கட்டு புரட்சி, தமிழர்கள் புரட்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டைம் 2017 உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ நானும் தமிழகத்தில் போய் உட்காந்து போராடினேன். நைட்டெல்லாம் போய் 2 நாள் உட்காந்து கடுமையாக போராட்டம் பண்ணோம். ஆனால் அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போராடினால எனக்கெல்லாம் பேசுறதுக்கு அந்த டயத்தில் அலோடு கிடைக்கல. ஆனால் அந்த போராட்டத்தை தூண்டி விட்டதே நான் தான்றேன். நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். வீடியோலேயே பல வீடியோக்களை சொல்லியிருப்பேன். அந்த போராட்டத்தை தூண்டி விட்டதே நான் தான். அதை வந்து போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ஜட்ஜி கூட கேட்குறாரு, எப்படி இவ்வளோ கூட்டம் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. அது இறைவனோட அருள். ஏன்னா நான் தான் நான் சொல்கிறத விட எல்லாம் சிவனோட அருள். அந்த டயத்தில் அப்படி மாணவர்களை பயன்படுத்தி சிவன் வந்து அந்த ஜல்லிக்கட்டு புரட்சியை செய்து முடித்தார். முருகன் செய்து முடித்தார். கடவுளோட தான். ஆனால் தூண்டி விட்டது நான் தான். என்னோட வேலை தான். லைட்டாக ஆரம்பிச்சு விட்டது. வாட்ஸ்அப்பில் ஃபுல்லாக அந்த டயத்தில் நிறையா ஷேர் பண்ணி விட்டேன். வாய்ஸ் மெசேஜ் அது இது நிறையா போட்டு விட்டு, ஃபேஸ்புக்கிலலாம் போட்டு விட்டு ட்ரெண்டிங் ஆக்கி விட்டு நான் தான். அந்த டயத்தில் கூட ஓபிஎஸ் தான் சிஎம் ஆனார். எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் வந்து அந்த ராஜராஜ சோழன் கோயிலுக்கு போயிட்டு இருந்த பின்னாடி தான் இங்கே தைப்புரட்சி நடந்திருக்கு. தமிழக அரசியல் ஒரு மாற்றம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் மாற்றம் வந்து நிறையா குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு ஓபிஎஸ் கொஞ்ச நாள் சிஎம் மறந்துருந்தார். அப்புறம் பார்த்தா திடீர்னு எடப்பாடி பழனிசாமி வந்தார். திடீர்னு பார்த்தோம்னா இவங்க சசிகலா அம்மா கூட சிறை போனாங்க. ஸோ அந்த ஒரு அரசியல் நிகழ்வுகள் நிறையா நடந்திருக்கு. ஜெயலலிதா அம்மாவோட மரணம் முக்கியமாக இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் ஒன்று ஒன்று தொடர்புபடுத்தி பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தோம்னா அடுத்து அதே மாதிரி ஒரு 3 மந்த்துக்குள்ளே இதே மாதிரி ஒரு மாற்றங்கள்லாம் நடக்கும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த இம்மார்ட்டல் ரூலர்னு வர்றவர் மதுரையிலேருந்து வருவாருன்னு கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். தமிழ்நாட்டிலேருந்து வருவார், ஆனால் குறிப்பாக மதுரையிலேருந்து அவர் எழுச்சி போடுவார்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். 3 மந்த்து இல்லை ஒரு 6 மந்த் வெயிட் பண்ணி பார்த்தா, என்னைய பொறுத்தவரைக்கும் டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இம்மார்ட்டல் ரூலர் வந்து மதுரையிலேருந்து வருவார், ராஜராஜ சோழன் அந்த மாதிரி கனெக்டிவிட்டி சொல்கிறேன் இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி கொஞ்சம் பார்க்கணும். இன்னொன்று அவங்க சொன்னது வந்து பார்த்தோம்னா, சில பேர் சொல்கிறது என்கிட்ட நிறையா பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறவங்க சொல்கிறதுன்னு பார்த்தா, தமிழக அரசியலில் தான் அவர் எழுச்சி பெற்று வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழக அரசியல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி எழுச்சி பெற்று வருவார். ஏடிஎம்கே அவரை கிளைம் பண்ணிக்கிறோம். ஏன்னா அவரை கிளைம் பண்ணுறதுக்கு பல கட்சிகள் வருன்றாங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் இம்மார்ட்டல் தேடி பல கட்சிகள் வருன்றாங்க. இது அவங்களோட கருத்து. ஸோ இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவங்கள தேடி பல கட்சிகள், அதாவது இம்மார்ட்டல் தேடி பல கட்சிகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்மார்ட்டல் தேடி பல கட்சிகள் வரும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அரசியல் வெளியாக வருவாரா அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆனால் இப்போ ஒருத்தர் ரீசெண்டாக சிங்கமுனர்லேருந்து ஒருத்தர் கால் பண்ணார். ஆனால் அதை வந்து அவர் சொன்னதை நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். ஒரு வரியில் சொல்லி கூட முடிச்சிடும். ஸோ அவர் சொல்கிறது இல்லை கட்சிகள் வெளியாக வந்தால் அவங்க சொல்கிறது தான் அவர் கேட்குற மாதிரி இருக்கும். நான் சொன்னேன் இல்லை பிரைம் மினிஸ்டராவோ சீஃப் மினிஸ்டராவோ எதுக்கு ஆகிட்டார்னா, ஏடிஎம்கே மூலியமா அந்த கட்சிக்கே தலைமையாக போயிட்டாருன்னா எதுக்கு அவங்க சொல்கிறது இவர் கேட்கணும்? அவர் மக்களுக்கு நல்லது பண்ண போகிறாரு, அவ்வளோதான். அந்த கட்சியில் வந்து அவர் நிர்வாகிகளை புறம் தூக்கிட்டு அந்த புதுசாக இளைஞர்களை உள்ளே இறக்கி விட்டு நல்லது செய்ய போகிறாரு, அவ்வளோதான். அப்புறம் கொஞ்ச நாளில் பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் அவருக்கு தகுந்த மாதிரி ஆட்களெல்லாம் அவர் தர்மத்தின் பாதையில் நடக்கிறவங்களை பூரா உள்ளே வச்சுக்கிடுவார், அதர்மத்தின் பாதையில் இருக்கிறவங்களை பூரா நீக்கிடுவார். சரிங்களா? இதுதான் இப்படி தான் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று அவர் இப்போ ஃபோன் பண்ணவர் என்ன சொல்கிறார், இல்லை மன்னராட்சியை போல தான் வரும், நீங்கள் கரெக்டாக தான் பேசியிருக்கீங்க, மன்னராட்சியை போல தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருவேறு கருத்துக்கள் நிலவுது. ஒன்று மன்னராட்சியை போல வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு சாத்தியக்குறிகள் இந்த நடக்கும்போது தான் தெரியும். இன்னொன்று இந்த ஏடிஎம்கே மூலியமாவோ ஏதாவது ஒரு கட்சி கட்டமைப்பு மூலிமா வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது இது வந்து சாத்தியக்கூறுகள் இருக்குது. டக்குன்னு நம்ம ஒரு கட்சி இருக்குது இது பண்ணிக்கலாம். ஆனால் எந்த வழி வருவாங்கன்றது அது சித்தர்களுக்கு தான் தெரியும். சித்தர்களுக்கு தான் தெரியும். நேற்று கூட நான் பார்த்தேன், 300 வருடங்கள் வாழ்ந்த சோமப்பா சுவாமிகள் சித்தர் இருக்காங்க. நம்ம திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு முன்னாடி ஒரு மலை இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாயாண்டி சுட்டுக்கோள் சித்தர், சோமப்பா சுவாமிகள் சித்தர்லாம் இருந்திருக்காங்க. அதெல்லாம் நல்லா பவர்ஃபுல் சித்தர்கள் ஆலயம் தான். 18 சித்தர்களில் வரமாட்டாங்க அவங்க, இருந்தாலும் அவங்க பவர்ஃபுல் சித்தர் தான். நான் போயிருக்கேன் 3 முறை. அதை பற்றிலாம் அவங்க பேசுனாங்க. ஸோ இப்படி நம்பிக்கை இருக்குது. ஸோ இப்போ சித்தராட்சி அமைப்பும் இறையாட்சி அமைப்பும் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இதை எப்படி அரசியல் வழியாக கொண்டு வர போகிறாங்களா, இல்லை இந்த மன்னராட்சி முறையில் வரப்போதான்றது தான் கொஞ்சம் இதாக இருக்குது. அது ஃபைனலாக இம்மார்ட்டல் வந்த பின்னாடி தெரியும். திருப்பியும் சொல்லிக்கிறேன், ஏன்னா சில பேர் வீடியோவில் நான் பேசுகிற கேட்டுக்கிட்டு அப்போ இம்மார்ட்டல் யாரும் கேட்பேன், இம்மார்ட்டல் நான் தான் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். டிசம்பர் வரைக்கும் இதற்குண்டான முயற்சிகள் நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? வேறு எங்கிட்டும் வானத்துலேருந்து தான் வந்து குதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சில பேர் சொல்லிக்கிறாங்கல்ல சித்தர்கள் தான் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தர்கள் வருவாங்கன்னா சித்தர்கள் வந்து வழி நடத்துவாங்க. சித்தர்கள் வந்து வழி நடத்துவாங்க அவரை வந்து. நான் வந்து உங்கள்கிட்ட ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கேன். நான் 2003 கிட்டத்தட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன் அரசியல் வந்து. முக்கியமாக 2004 ஆரம்பித்து 2024 வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 20 வருஷமாக அரசியல் பேசியிருக்கோம்.
சரிங்களா? அரசியல் வழியாக வர்றாந்தா வரட்டும், வந்து மக்களுக்கு நல்லதை பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஒரு நல்ல நேர்மையான ஆட்சி நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ இருக்க ஆட்சி முறைகள் ரொம்ப மோசமாக இருக்குது. இது வந்து களி அரக்கன் ஆட்சின்னு சொல்லலாம். இந்த நடந்துகிட்டு இருக்க ஆட்சி களி அரக்கன் ஆட்சி. இந்த அதர்மவாதிகள் எல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு தர்மத்தின் பாதையில் நடக்கக்கூடிய அரக்கர்கள் பாதையில் வந்தவங்க இருப்பாங்க, தேவர்கள் பாதையில் வந்திருப்பாங்க. தேவர்கள் பாதையில் இருக்கவங்க தான் மக்கள், சாதாரண மக்கள். அவங்க வந்து மிடில் கிளாஸ் ஏழை மக்கள்னு சொல்லலாம். தேவர்கள் பாதையில் வந்தவங்க அவங்களும் மனுஷங்க தான். ஆனால் அரக்கர்கள் வம்சாவளி வந்தவங்க வந்து எப்படின்னா பணத்தை வச்சுக்கிட்டு அராஜகம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ட்ரம்ப்பை போல, நெதன்யாகுவை போல, சொல்கிறது குறிப்பிட்டு ராஜபக்சே போல இப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் அரக்கவாதிகள். இது பல நாட்டு தலைவர்கள் இன்னைக்கு அரக்கணம் போல தான் இருக்காங்க. இறக்கம் இல்லாமல் வரியை வாங்கிட்டு இந்தியாவில் இருக்க ஆட்சி அப்படி தான் இருக்குது. ஸோ மீண்டும் ஒரு நல்லாட்சி வரணும்னா அது இம்மாற்றோட மூலியமா மட்டும்தான் சாத்தியம். வேற வழியாக சாத்தியம் இல்லவே இல்லை. இறைவனே இம்மாற்றோட வழியில் தான் ஆட்சியை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் இறையாட்சி நடக்க போகுது அப்படி இப்படின்னு பல வேத புத்தகங்களில் போட்டிருக்கு. 1000 வருட இறையாட்சின்னு. அது இன்னும் அதுக்குரிய காலகட்டம்லாம் அதிகமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இம்மாற்றோட ரோல் ஒன்று இருக்குது. அது அரசியல் வழி வருவாரா, மன்னராட்சி வழி வருவாரான்றது நம்ம பொறுத்திருந்தோம் பார்ப்போம். என்னோட கருத்துக்கள் நான் சொல்லிட்டேன். சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம். ஆனால் வரதா இருந்தால் அவர் 2025 எழுச்சி பெற்று 2026 அவர் ஏதாவது ஒரு முக்கியமான பெரிய பதவியில் உட்காரணும். தமிழகத்தின் ஆளுமை மிக்க பதவி, சிஎம் பதவியில் அவர் உட்காரணும். உட்கார்ந்துனா தமிழகத்தின் தலைமை பதவியில் உட்கார்ந்தால் தான் சரியாக வரும். அப்படி வந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.